என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவா என்று சொல்லிவிட்டு, நீ பெருகுவது மட்டுமல்ல, உன் சந்ததி என்ன செய்யும்? பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளும் சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. பகைஞருடைய கையில இன்னைக்கு இருக்கிறாங்களா உங்க பிள்ளைகள்? உங்க சந்ததி பகைஞருடைய கைகள் இருக்கிறார்களா? பகைஞன் பிடிச்சு வச்சிருக்கிறானா? உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை அவன் பிடுங்கி வச்சிருக்கிறானா? உங்க சந்ததிக்கு வரக்கூடியது அவன் வச்சிருக்கிறானா? அதை பிடுங்கி தருவதாக சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. நம்ம உழைக்கிற உழைப்பு, நமக்குள்ள சம்பாத்தியம், நமக்குள்ள பொருள், இதையெல்லாம் வேற ஒரு சத்துரு என்ன செய்வான்? சில நேரம் வஞ்சகமா பிடிங்கி வச்சிருவான். நமக்கே தெரியாது. நாமளே தான் அதை கொடுத்துருவோம், நாமளே தான் இருப்போம். ஏன்னா நம்ம என்ன எப்படி இருப்போம்னா, ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இறக்கத்தினால, அந்த மன உருக்கத்தினால சில காரியத்தை செய்து விடுவோம். அவன் தந்திரமாக வஞ்சகமாக என்ன செய்வானா, அவன் தன் வலைக்குள்ள சிக்க வைப்பதற்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் சூழ்ச்சி செய்வான். அந்த சூழ்ச்சியை ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, என் சகோதரியே, நான் உன்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவேன். அதோடு மட்டும் கிடையாது, உன் சந்ததி பகைஞர் கையில் இருக்கிறதை பிடித்து கொள்ளுவார்கள், சிறைபிடித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சகோதரியே, உன் சந்ததி என்ன செய்யுமானா, உன் சந்ததிக்குள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பகைஞன் கையில இருக்கு என்று எண்ணினால் அவைகளை நீ என்ன செய்யும்? உன் சந்ததி இழுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். அஞ்சாவதாக என்ன மறக்க கூட முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து முதல்ல என்ன சொல்? தூளை போல என்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது என்ன சொன்னார்? மிகவும் பெருக பண்ணுவேனார். மூணாவது மிகவும் பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நாலாவது அதிகமாய் என்ன செய்வேன்? பலுகி பெருக பண்ணுவேன் என்று அப்படி தானே சொன்னார். அஞ்சாவது என்ன சொன்னார்? ஆகார்ட்ட என்ன சொன்னார்? உன் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததி சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். ஆறாவதாக உன் சந்ததி யாருடையதை எடுத்துக்கொள்வாங்களாம்? பகைஞர் கையில் இருக்கிறதை என்ன செய்வாங்களா? சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். என் சந்ததி எனக்கு அதாவது நம்ம சந்ததிங்கும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நமக்காக ஆண்டவர் நியமிக்கப்பட்ட வார்த்தைகள், நமக்காக நியமித்து வைத்த ஆசீர்வாதங்கள், இவைகளை வேறு ஒரு சத்துரு பகைஞன் என்ன செய்வான்? தன் பக்கமாக வைத்திருப்பதை நீ என்ன சொல்றார்? இந்த நாட்களில் நீ இழுத்து கொள்ளுவாய், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. யாரோ ஒருவர்கிட்ட சிக்கி கொண்டிருக்கும், யாரோ ஒருவர் பிடித்து வைத்திருப்பார்கள், யாரோ ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருப்பார்கள். அந்த ஆக்கிரமிப்பை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவா என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். அப்படியானா பகைஞர் கையில் இருக்கிறதை சத்துரு பிடித்து வைத்திருப்பதை, பகையன் வஞ்சகமாக தந்திரமாக உங்களுக்குள்ளதை அடுத்து வைத்திருப்பதை நீ எடுத்துக்கொள்ளுவாய், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ளுவாய், உன் சந்ததி அதை உனக்கு பெற்று தரும் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆறாவதான இது காரியம். ஏழாவதாக ஒன்று சொல்லுகிறேன், இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.